பாத்தியடி உன் மருமகளே எவ்வளவு புத்திசாலித்தனமா செயல்பட்டிருக்கான்னு. இவ்வளவுதான் நீ எந்நேரமும் கரிச்சு கொட்டிட்டு இருக்க. அவ வக்கீலுக்கு படிச்சா அது அவளுக்கு, இதுல எனக்கு என்ன வந்துச்சு? வக்கீலுக்கு படிச்சா மட்டும் போதுமா? அவ என்னைக்கு என்ன ஒரு மாமியாரா மதிச்சிருக்கா? இன்னும் இப்படி பண்ணா என்ன சுத்தமாவே மதிக்க மாட்டா. இவளை நீங்க தான் மெச்சிக்கணும். ஜட்ஜு நமக்கு கொடுத்திருக்கிற இந்த 3 நாள் ரொம்ப பொன்னான வாய்ப்பு. இதை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லுமாயா? நம்ம ஆளுக்கு ஒரு வேலையா பிரிச்சு பார்க்கணும். அதையும் நீங்களே சொல்லுங்களே வக்கீலம்மா. மாமா, நீங்களும் இதை கிண்டல் பண்றீங்களா? அட இல்லம்மா, நான் பெருமையா தான் சொல்றேன். என் மருமக வக்கீல்னு சொல்லிக்கிறதுல எனக்கு எவ்வளவு பெருமை. நாளைக்கே எவனாவது என்கிட்ட வாலாட்டினான்னு வையி, நேரா அவன் முகத்திலே போய் ஒரு குத்து விடுவன்ல. ஏன்னா எந்த பஞ்சாயத்து வந்தாலும் என்ன வெளியே எடுக்கிறதுக்கு தான் வீட்லயே வக்கீல் நீ இருக்கல்ல. சரி சரி, இப்ப நான் சொல்றத கவனமா கேட்டுக்குங்க. அந்த கட்டிடம் எப்படி சொல்லி வச்ச மாதிரி அந்த டைம்ல இடிஞ்சு விழுந்துச்சு. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்கு மாமா. அத பத்தி நீங்க விசாரிச்சுட்டு வரணும். சரிம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அந்த கட்டிடத்துக்குள்ள ஒரு வயசான அம்மா இறந்தது யாருக்குமே தெரியாது. அவங்க அங்க எதுக்கு வந்தாங்க, எப்படி வந்தாங்க, அவங்க யாரு, அவங்க பேர் என்ன, எந்த ஊரு, அந்த நேரத்துக்கு எப்படி கட்டிடத்துக்குள்ள வந்தாங்க, கட்டிட இடிபாட்டுகள்ல எப்படி அவங்க மாட்டிக்கிட்டாங்க, அவங்களோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட், அவங்கள பத்தின தகவல் எல்லாத்தையும் சித்தப்பா நீங்க தான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்லணும். சரிம்மா, அத நான் பாத்துக்கிறேன். சரி, நானும் சீனுவும் என்ன பண்ணணும்? உங்க 2 பேருக்கும் முக்கியமான வேலை இருக்கு. சீனு, நம்ம வீட்டுக்கு அந்த மெக்கானிக் முதல்ல பணத்தை கொண்டு வந்து வச்சப்போ நான் இருந்தேன். அன்னைக்கு பாட்டி கூட இருந்தாங்க. அவன் கொண்டு வந்து வச்ச பணத்தை நான் மறைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் எப்படியோ இந்த விஷயம் தெரிஞ்சு மறுபடியும் வீட்டுக்குள்ள நமக்கு தெரியாம தங்க கட்டிகளை கொண்டு வந்து வச்சு பெரியம்மா லஞ்சம் வாங்கினதா சொல்லி அவங்கள சிக்க வச்சுட்டாங்க. அம்மா சொல்லுங்கம்மா. உன்னால ஒரு காரியம் ஆகணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்கம்மா. ஜெயில ரகுராம்னு ஒருத்தரும், லேடிஸ் ஜெயில ஜானகிங்கிற பொம்பளையும் இருக்கா. 2 பேரையும் உள்ள வச்சு முடிக்கணும். அவ்வளவுதானே, முடிச்சிடுறேன். 2 பேரும் புருஷன் முண்டாட்டிங்களாமா? ஆமா. நீங்க கவலையை விடுங்கம்மா. இன்னைக்கு நைட்டு அவங்க 2 பேர் கதையை நான் முடிச்சிடுறேன். எனக்கு லேடிஸ் செல்ல ஆள் இருக்கு. இங்க நான் பாத்துக்கிறேன் மத்தத. அவங்க போட்டோ அனுப்புன அந்த கவர் கிடைச்சுதா? என்கிட்ட தாமா இருக்கு. அவங்கள நல்லா பாத்துக்கோ. நாளைக்கு காலையில நல்ல செய்தி வரணும். காரியம் முடிஞ்சதும் பணம் உன் வீட்டுக்கு வந்துடும். ரொம்ப சந்தோஷமா. இனி ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். உங்க 2 பேருக்கும் எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா கைது பண்ணி கூட அடங்காம அவ்வளவு திமிரா பேசுறீங்க. ஜெயிலி ஆடிப்பட்டு சாகுங்க. சார், நான் தான் உங்களை வெயிட் பண்ண சொன்னேன். சார், நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ கைதி ஒருத்தர் போன் பேசிட்டு இருந்தாரு சார். அக்யூஸ்ட் கையில போனா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அவங்க எப்படி பேசுவாங்க? இல்ல சார், நாங்க பார்த்தோம். அவர் போன்ல பேசிக்கிட்டு இருந்தாரு. என்ன பேசினா? இங்க ஆண்கள் ஜெயில இருக்கிற ஒருத்தரையும் பெண்கள் ஜெயில இருக்கிற ஒருத்தங்களையும் இன்னைக்கு நைட்டோட நைட்டா கொலை பண்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இவரும் அவங்கள நான் முடிச்சிடுறேன்னு சொல்றாரு சார். அது மட்டும் இல்ல சார், அந்த கைதி கையில ஒரு கவர் இருந்துச்சு. அதுல இருந்த போட்டோ கீழே தவறி விழுந்தத நாங்க பார்த்தோம். அது எங்க அப்பா அம்மாவோட போட்டோ சார். என்னம்மா, என்ன சொல்றீங்க? சார், எங்க பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் ஜெயிலுக்குள்ள ஆபத்து இருக்கு சார். நீங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சார். சரி, நான் இருக்கேன். பாதுகாப்புக்கு வார்டன், கான்ஸ்டபிள்னு அத்தனை பேர் இருக்கும். எங்களை மீறி இங்க ஒரு கிரைம் நடக்க முடியாது. சார், ஒரு கைதி போன்ல பேசிட்டு இருந்தாரு சார். எப்படி சார் நாங்க போக முடியும்? என்னம்மா நீங்க, ஒரு கைதி கிட்ட எப்படி போன் இருக்க முடியும்? சார், நாங்க என்ன இப்போ பொய்யா சொல்றோம்? அவன் உண்மையிலேயே போன்ல பேசிக்கிட்டு இருந்தா சார். நீங்க யாரோ பேசுறதை கேட்டுட்டு கைதி பேசினா அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. சார், சார், நாங்க சீரியஸா சொல்லிட்டு இருக்கோம். நீங்க என்னடானா விளையாட்டா எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. எங்க பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது சார்.
நீங்க அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் சார். சார் 100 பேருக்கு மேல இங்க கைதிங்க இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியே எப்படி பாதுகாப்பு கொடுக்க முடியும்? சரி, நீங்க சொல்லிட்டீங்கல்ல, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க பயப்படுற மாதிரி எந்த ஆபத்து வராது. நீங்க கிளம்புங்க. ஏய் மாயா, கையில துப்பாக்கி வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல பாட்டி, துப்பாக்கியோட லைசென்ஸ் முடிய போகுது. பெரியப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து லைசென்ஸை ரெனியூல் பண்ணிட்டு வந்துருங்கன்னு சொன்னாரு. அதுக்கு தான் இதை எடுத்துட்டு போறோம். அம்மா, இது ஏதோ வில்லங்கம்மா தெரியுது. இவ தான் லாயரா வாதாட போறேன்னு நம்ம கிட்ட இவ சொல்லவே இல்ல. திடீர்னு லாயரா வந்து நின்னுட்டு இருக்கா. இப்ப என்னமோ லைசென்ஸா அது இதுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி எடுத்துட்டு போறா. இல்ல, எனக்கு என்னமோ இது சரியா படல. இந்த மாயா இருக்காளே, பேருக்கு ஏத்த மாதிரி எப்ப எதை பண்ணுவான்னே தெரியாத மாயாஜாலக்காரியா இவ இருக்கா. இவ்வளவு குத்தம் சொல்லலைன்னா உனக்கு பொழுதே போகாது இல்ல? பாட்டி நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி, நீங்க போயிட்டு வாங்க. வாங்க. வாடா. என்னம்மா, நான் சொன்னதுல எதுவுமே கேட்காம அவ சொல்றத சரின்னு சொல்லி பேசுறீங்கல்ல? எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தெரியல. கண்டிப்பா இது ஒரு பெரிய பிரச்சனையா தான் வரப்போகுது பாருங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எப்ப பார்த்தாலும் அபசகுணமாவே பேசிட்டு இருக்காத. நான் என்னடானா எப்ப மாயா என் மகனையும் மருமகளையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வருவாளோன்ற வேதனையில இருக்கேன். ஆனா நீ எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு நொல்ல நொட்ட சொல்லிக்கிட்டே இருக்க. இத பாரு, நான் உன்னை பெத்தவதான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம வம்சத்திலேயே உன்ன மாதிரி ஒருத்திய நான் பார்த்ததே இல்லை. அம்மா, எல்லாருமே என்ன துரத்துறதுலயே குறிக்கோளா இருக்காங்க இந்த வீட்ல. இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரு நாள் இல்லைனால் ஒரு நாள் நான் பாடம் எடுக்கல, நான் பத்மா கிடையாது. அவ்வளவு அப்புறம் பாத்துக்கலாம். வா, முதல்ல இவனை போடலாம். சார், நான் புவனேஸ்வரி பேசுறேன். அந்த ரகுராம் பொண்ணு மாப்பிளையும் என் பண்ண வீட்டுக்கு வந்து துப்பாக்கி வச்சு என்ன சுட பாக்குறாங்க சார். நீங்க உடனே கிளம்பி வாங்க சார். வாங்க சார். டேய், உயிரோட விட்டாதானே எங்க கிட்ட பிரச்சனை பண்ணுவ. உனக்கு உயிரோடவே விட மாட்டேன்டா. அண்ணே, என்னாச்சுண்ணே? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. கடுகுடுமா கான்ஸ்டபிள், அவரை பிடிங்க. இவங்களே பிடிங்க.